தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தமிழக பட்ஜெட்டின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அந்த தமிழக பட்ஜெட் நடைபெறும் சமயத்தில் சட்டமன்றத்தில் என்னென்ன விவாதங்களை முன்வைக்கலாம் என்பது குறித்த ஆலோசனை இன்று நடைபெறுகிறது. திமுக எம்எல்ஏக்களுடன் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தற்போது நடத்துகிறார். எப்போதுமே திமுக தலைவர் தான் இத்தகைய கூட்டத்தை நடத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவரான பிறகு முதன்முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டம், அதாவது காணொலி காட்சி வாயிலாக அனைவரையும் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக 2026-27 ஆண்டிற்கான தமிழக அரசினுடைய பட்ஜெட் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. மறுநாளே 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பட்ஜெட் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக கருதப்படுகிறது. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் இந்த பட்ஜெட்டில் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை குழு கூட்டத்தை கூட்டி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும், எதிர்க்கட்சியாக எப்படி நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும், ஆளும் கட்சிக்கு முடிந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பல கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அனைத்து தயாரிப்புகளும் முன்னேற்பாடுகளும் குறிப்புகளும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிடுப்பார். மேலும் தொடர்ச்சியாக சட்டமன்ற நடவடிக்கை என்பது எதிர்க்கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நகர்வாக கருதப்படும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் முதல் பட்ஜெட்டை துவங்கியிருக்கும் நிலையில் அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உடனுக்குடன் நாம் சட்டப்பேரவையில் தெரிவித்து அதற்கு பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளும் இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார்.